வணக்கம் நண்பர்களே. அதாவது தினம் தினம் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா அரசியல் சார்ந்த உண்மை தகவல்களை நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க என்ன தகவல் இருக்குன்றதை முழுமையாக பார்க்கலாம். அடுத்த செக் வலையில் சிக்கும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அடுத்தடுத்து தள்ளி போகும் கிடுக்குப்பிடி. அதாவது சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் எதிராக அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மனு மீது விசாரணை தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி நீதிமன்ற நீதிபதி செல்வம் விடுமுறையில் உள்ளதால் விசாரணை 23ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சராக இருப்பவர் அனிதா ராதாகிருஷ்ணன் முந்தைய அதிமுக ஆட்சியில் 2001-2006 வீட்டு வசதி வரித்துறையின் அமைச்சராக இருந்தார். அப்போது இவர் வருமானத்திற்கு அதிகமாக ரூபாய் 4,90,29,040 அளவுக்கு சொத்து சேர்த்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதை அடுத்து அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் அவரது மனைவி, மகன்கள், சகோதரர்கள் உள்ளிட்ட 7 பேர் மீது தூத்துக்குடி லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கு கடந்த 2006ஆம் ஆண்டு தொடரப்பட்டது. இதை அடுத்து கடந்த 14/5/2001 முதல் 31/3/2006 வரையிலான காலகட்டத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் அவர் குடும்ப உறுப்பினர்களின் பெயரில் வாங்கப்பட்ட ரூபாய் 6.50 கோடி மதிப்புள்ள 160 ஏக்கர் நிலம் உள்ளிட்ட 18 சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது. அனிதா மீதான வழக்கு தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி அமலாக்கத்துறையின் துணை இயக்குனர் தூத்துக்குடி முதன்மை குற்றவியல் சிறப்பு நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்தார். அதில் தமிழ்நாடு அரசு தற்போது அமைச்சராக இருக்கிறார் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் மீதான வழக்கை நடத்த வேண்டியது மாநில அரசு தான். ஆனால் அனிதாவின் நலன்களை காப்பதில்தான் மாநில அரசு அக்கறையோடு செயல்படுகிறது. இதனால் வழக்கு விசாரணை பாதிக்கப்படும். எனவே நீதிமன்ற சட்டப்பிரிவு 301(2) அதாவது 302 ஆகிய சட்டப்பிரிவின் கீழ் இந்த சொத்து குவிப்பு வழக்கு அமலாக்கத்துறை வழக்கு விசாரணைக்கு உதவுவதற்காக சேர்க்க உள்ளது. அது மட்டுமில்லாமல் அமலாக்கத்துறையின் வாதத்தை லஞ்ச ஒழிப்புத்துறை ஏற்கவில்லை எனவும் 90% விசாரணை நிறைவடைந்துள்ள நிலையில் அமலாக்கத்துறையின் உதவி வேண்டாம் எனவும் கூறியதாக தெரிகிறது. ஆனால் அமலாக்கத்துறையிடம் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக இருக்கும் ஆவணங்களை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிகிறது. அதனால் அவற்றையும் நீதிமன்றம் கருத்தில் கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுது. இதைத் தொடர்ந்து மாவட்ட முதன்மை நீதிபதி செல்வம் முன்னிலையில் நடைபெற்ற விசாரணையில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், அவரது மனைவி ஜெயகாந்தி, சகோதரர்கள் சண்முகநாதன், சிவானந்தம், மூத்த மகன் ஆனந்த பத்மநாபன் ஆகியோர் ஆஜராகவில்லை. இளைய மகன்கள் ஆனந்த ராமகிருஷ்ணன், ஆனந்த மகேஸ்வரன் மற்றும் ஆஜராகினார். இவ்வழக்கில் தங்களையும் இணைத்து கொள்ள வேண்டும் என அமலாக்கத்துறை சிறப்பு வழக்கறிஞர் ரமேஷ் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தால், இந்நிலையில் இது குறித்து வழக்கு விசாரணை இன்று நீதிமன்றத்தில் நடைபெறுவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஆனால் தூத்துக்குடி நீதிமன்ற நீதிபதி செல்வம் விடுமுறையில் உள்ளதால் விசாரணை 23ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜி, பொன்முடி ஆகியோர் அமலாக்கத்துறையின் விசாரணை வளையத்தில் சிக்கியுள்ள நிலையில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனும் சிக்குவாரா என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.